ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிஜி. இது ஒரு லாங் டேர்ம் ஆப்பு. ஆக்சுவலாக இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆச்சு வந்து. ஆனால் இந்த ஆப்பில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஸ்டார்டிங்லேயே இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் நல்லாவே ரன் ஆச்சு. ரன் ஆகிட்டு பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப் க்ளோஸ் ஆகலை, எதுவும் ஃபயர் ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபயருக்கான இதுதான். சரியா? ஸோ சேம் அது வந்து ஃபயர் மாதிரி தான். சரியா? இப்போ வந்து இந்த ஃபயரிங் சிஸ்டம் எல்லாம் முடிஞ்சு நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்கு, நல்லா ரன் ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ எந்த ஒரு லாங் டேர்ம் ஆப் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து கொஞ்சம் ஃபயரிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் ஃபயரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, முடிஞ்சு இப்போ வந்து நல்லா ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டான டைம். சரியா? ஸோ ரெஃபரும் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 630 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 27.09 42 நாளைக்கு 1137.78 கிடைக்குது. சரியா? ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 3700 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 43 நாளைக்கு. சரியா? ஒரு நாளைக்கு 166.50 43 நாளைக்கு 7159 கிடைக்குது. தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 9300 ஒரு நாளைக்கு 427 44 நாளைக்கு 18,823 கிடைக்குது. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 21,600 45 நாளைக்கு 45,684 கிடைக்குது. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 46,800 இருக்குது. 1,33,034 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டான 630 மட்டும் பண்ணிக்கலாம். 630 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 130 வந்து ஜாயினிங் போனஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் 630 பே பண்ணி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 1,137 கிடைக்கும். சரியா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணி மேனேஜர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன் பின்னாடி. மேனேஜர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே செக் பண்ணுங்கள். சரியா? பார்த்துட்டு எல்லாம் ஓகே, பேமெண்ட் கரெக்டாக வருதுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் 3700க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. சரியா? ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ என் லிங்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 630 மட்டுமே பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் 1 ரூபா கூட போட வேணாம். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் கட்டாயம் கிடையாது, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயிலும் நான் காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெஃபருக்கு உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது, செகண்ட் ரெஃபருக்கு 150 கிடைக்குது, தேர்ட் ரெஃபருக்கு 200 கிடைக்குது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு கமிஷனும் கிடைக்குது. பி லெவலேருந்து 10%, சி லெவலேருந்து 5%, டி லெவலேருந்து 2% கிடைக்குது. அப்புறம் இதில் மந்த்லி சேலரி இருக்குது. சரியா? நீங்கள் பி லெவலில் 5 மெம்பரை ரெஃபர் பண்ணி உங்கள் சி ப்ளஸ் டி லெவலில் 20 மெம்பர் இருந்தால் 2000 கிடைக்கும். இதுவே உங்கள் பி லெவலில் வந்து 10 மெம்பர் இருந்து சி ப்ளஸ் டி மெம்பரில் வந்து 90 பேர் வந்துட்டாங்கன்னா 8000 கிடைக்கும். உங்கள் பி லெவலில் வந்து 15 பேர் வந்து சி ப்ளஸ் டியில் வந்து 220 பேர் வந்துட்டாங்கன்னா 20,000 கிடைக்கும். இதே மாதிரி 2 லட்ச ரூபா வரைக்குமே இதில் சேலரி இருக்குது. இந்த ஆப் இப்போ வந்து ஃபயரிங் கண்டிஷன் முடிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா மந்த்லி சேலரியும் ஏர்ன் பண்ணிக்கலாம் இதில். சரியா? அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட லிங்க் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் அவுட் பண்ணிடணும். சரியா? இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்தீங்கன்னா சைன் அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? சொல்ல சைன் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டிலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்கிட்ட லிங்க் வாங்குறீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா நம்பர், அந்த நம்பர் போடக்கூடாது, வேறு நியூ நம்பர் தான் போடணும். சரியா? அதே மாதிரி அந்த ஆப்பில் யூஸ் பண்ண அக்கௌண்ட்டு, சரியா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்போனா தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பேமெண்ட்டு கரெக்டாக வரும். சரியா? இதில் வந்து விட்ராவும் கரெக்டாக வந்துருச்சு, நான் செக் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த எம்பிஜியில் 10 நாளைக்கு மேலே பேமெண்ட் வரல, விட்ரா போட்டது எல்லாமே பெண்டிங்லேயே இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துருச்சு. எனக்கும் வந்து எம்பிஜியில் வந்து ஐடி ஃபயர் ஆச்சு. ஸோ அதாவது பேமெண்ட் வராமல் நின்றுச்சு, அதான் நான் ஐடி ஃபயர் சொல்கிறேன், ஆச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது, பேமெண்ட்டும் வருது. சரியா? மேனேஜரோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எம்பிஜியோட அஃபிஷியல் குரூப்பு. பார்த்தீங்கன்னா 180 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு இதில் லிங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் கொடுப்பேன் எம்பிஜிலனா ஒரு 3 லிங்க் தான் கொடுப்பேன். சரியா? ஸோ கம்மியான மெம்பர்ஸே கொண்டு போகலாம். ஏன்னா அதிகமான ரெஃபர் கொடுக்கும்போதும் மெம்பர்ஸ் அதிகமாக ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் நமக்கு வந்து ஐடி ஃபயர் ஆகும், ஆப் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே மெம்பர்ஸ் கொடுத்து கொண்டு போகலாம். ஒரு நாளைக்கு 3 ரெஃபர் தான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுறவங்க மட்டும் என்கிட்ட லிங்க் கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ அந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் வரல, இப்போ லிங்க் கொடுங்க, நான் இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது வேறு ஆப், இது வேறு ஆப்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஸோ அது முடிஞ்சது, ஃபயர் பண்ணி அந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ மறுபடியும் ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அதில் கஸ்டமர் சர்வீஸ் வந்து சரியாக இல்லை.
ஃபஸ்ட்டு இருந்த எம்பிஜியில். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆட் ஆகும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. மேனேஜர் சர்வீஸ் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து கோடு கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடீம் போனஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜாயினிங் போனஸ் 130 ரூபா தராங்க இல்லையா. ஸோ அதை அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டையும் அந்த ரீடீம் போனஸில் போய்ட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஆப் வந்து இப்போதைக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு எங்கிட்ட லிங்க் கேளுங்க. அதர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.